ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னையில இருக்கிற பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரென்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிஇ, பிடெக் படிச்சவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சவங்க, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் முடிச்சவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனவங்க வந்து எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, 2020லிருந்து 2024 ஓகேங்களா? ஸோ இந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? 2020, 2021, 2022, 2023, 2024 சரிங்களா? இந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் அவுட் ஆனீங்கன்னா, நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி, என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாருங்க கம்ப்ளீட்டா இன்ஜினியரிங் கேட்டகரி தான். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி. சிவில் இன்ஜினியரிங் வந்து 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த கிராஜுவேட் இந்த இன்ஜினியரிங் கேட்டகரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 63 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? மொத்தம் 5 டிசிப்ளின். இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 17,500 சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கேட்டகரி. டெக்னீஷியன் அப்ரன்டிஸ்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சி தான் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து ரூ. 12,500. ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 3 அதாவது பிகாம் படிச்சவங்களுக்கு ஓகேங்களா? அவங்களுக்கான அப்ரென்டிஸ்ஷிப்பு. பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,500 ஓகேங்களா? உங்களுக்கு 10 வேக்கன்சி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் மேலும் முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இந்த அப்ரென்டிஸ்ஷிப் வந்து யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி ஓகேங்களா? இவங்க மட்டும் தான் இந்த ஸ்டேட்ல இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சதர்ன் ரீஜியன் ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க சொல்லியிருக்கிற கல்வி தகுதிய வந்து நீங்க எப்ப பாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும்னா, 1 ஏப்ரல் 2020 அன்னைக்கோ, இல்ல அதுக்கப்புறமோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணியிருக்கணும். அதேபோல ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு, 2024 அதாவது 2020லேருந்து 2024 வரைக்கும் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுமே டேட் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கணும். சரிங்களா? இந்த டேட்லயோ இல்ல இந்த டேட்டுக்கு அப்புறமோ அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 25 வயசு இருக்கு இல்லையா? அந்த அப்பர் ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் அவங்க சொல்லியிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன்ல மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 60% இல்ல அதுக்கு மேல இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% இல்ல அதுக்கு மேல இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பிகாம் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50% அதுக்கு மேல இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து மினிமம் அகாடமிக் பர்சன்டேஜ் நீங்க வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கணும். நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆல்ரெடி ட்ரைனிங் வந்து முடிச்சிட்டுருக்கீங்க, இல்ல ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கங்க. அதேபோல இவங்க சொன்ன கல்வி தகுதிய மட்டும் தான் நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனா இருந்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பிஇ, பிடெக் இருக்குன்னா, நீங்க வந்து எம்இ முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. அதேபோல டிப்ளமோ கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க வந்து பிஇ படிச்சிருந்தா அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த போஸ்ட்டுக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷனோ அத தான் நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு மேல வந்து படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க அகாடமிக்ல வந்து என்ன மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல நீங்க இத ஆன்லைன்ல ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்க சிஜிபிஏ கால்குலேஷன் இல்ல கிரேட் சிஸ்டம்லாம் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ, அத வந்து பெர்சன்டேஜ்ல கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதேபோல ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வந்து நாங்க வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அதேபோல வெப்சைட் பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் ஓகேங்களா?
ஸோ அதை வந்து நாங்கள் பெல் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. nats.education.government.in போர்ட்டலில் கண்டிப்பாக என்ரோல் பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் பெல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இந்த பாட்டமில். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஏலேருந்து ஜி வரைக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி, ஓகேங்களா, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியோட நீங்கள் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். வால்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து நேர்முக தேர்வுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே போல் மேலும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் சார்ஜபிள் பேசிஸ் தான். அதாவது நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் அக்காமடேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் எதுவும் தர மாட்டோம், நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கங்க. கம்பல்சரி ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸும் போட்டு எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போக வேண்டிய அந்த இடத்தோட சொல்லியிருக்காங்க, பிளேஸ் சொல்லியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னை 600089 சரிங்களா. ஸோ இந்த லொக்கேஷன், இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நீங்கள் டைரெக்டாக வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டிசிப்ளினுக்கு வந்து எப்பப்போ அந்த இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நேர்முக தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி இந்த டிசிப்ளின் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 ஜனவரி 2025 சரிங்களா. அந்த நாளில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 காலை 9:30 மணிக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடுங்க. இது இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிவில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 ஜனவரி 2025 அதே போல் காலை 9:30 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ கேட்டகரி, பிகாம் கேட்டகரி சரிங்களா. அதாவது டிப்ளமோவில் இசிஇ, மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, சிவில், ஓகேங்களா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பிகாம் முடித்தவங்க இவங்களாம் 22 ஜனவரி 2025 காலை 9:30 மணிக்குள்ளே நீங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு எப்போ அந்த நேர்முக தேர்வோட அந்த டேட்டு, டைம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் நேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது கூடவே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே அவங்க சொன்ன அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட், அப்புறம் ஜெராக்ஸ் காப்பிலாம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதே போல் இந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது. ஒரு விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப் இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஒரு 5 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு ஒரு 5 வேகன்சி, அப்புறம் 10 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 டிசிப்ளின் தான் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ, அந்த நேர்முக தேர்வோட அந்த தேதி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டிப்ளமோவில் இசிஇ, மெக், ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, சிவில் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, மெக் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், அதே போல் ஆன்லைனில், அதாவது நேட்ஸ் போர்ட்டல் என்ரோல் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது பெல் வெப்சைட்டோட அந்த லிங்க்கையுமே நான் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தெளிவாக அந்த டேட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சேஃபாக போயிட்டு வாங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.